வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வாரந்தோறும் நமது தாளம் நிகழ்ச்சியை தவறாமல் காணும் உங்களுக்கு எங்களின் வணக்கம். எப்போதும் போல் இம்முறையும் 3 இந்திய சமூக நிகழ்வுகளை தொகுத்து வழங்க தயாராக உள்ளோம். நான் சுகந்தி. And I'm Malini. There are many passionate Indians in Singapore who are channeling their time, energy and resources towards engaging the community. Be it entertainment, education, environment or entrepreneurship, the modes and mediums may differ, but the goals are common. நம் மக்கள் இணைந்திருக்க வேண்டும், நம் இளையர்கள் முன்னேற வேண்டும், நம் சிறுவர்கள் நன்கு கற்க வேண்டும் என்பதே நமது சமுதாய தலைவர்களின் குறிக்கோள். இவை அனைத்திலும் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் சுவடுகளும் அடங்கியிருக்கும். On this episode of Indian Beat, we bring to you 3 holistic events that have had multifaceted impacts on participants. The first involves speech and language, the second resonates with culture and community, and the third focuses on de-stressing and networking. Let's have a quick look at all of them. இன்றைய மாணவர்கள் நாளைய செய்தியாளர்கள். Invoking social thinking through stage drama. இளையர்களை ஒன்றிணைக்கும் விளையாட்டு திட்டம். நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு மொழியை பலவிதமாக அணுகுகிறோம். சராசரி உரையாடல்கள், வாய்மொழி தேர்வு, செய்தி வாசித்தல், கவிதை எழுதுதல், இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவம் உள்ளது. நாம் நினைப்பதை எல்லாம் வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியங்களாக வெளிப்படுத்த ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு உள்ளது. ஒரு மொழி பேசுபவருக்கு இதனுடன் அந்த செயல்முறை முடிந்து விடுகிறது. 2 அல்லது அதற்கும் கூடுதலான மொழிகளை பேசுபவருக்கு மொழிபெயர்ப்பு என்ற மற்றொரு படி இருக்கிறது. When learning a second or third language, a common cognitive process is to draw comparisons with a language one is already fluent in. While translation can be an effective tool to expand vocabulary, it also comes with its own set of challenges. Direct translations are often prone to grammatical errors and can significantly alter the intended meaning. This is where context becomes crucial. In fields like journalism, for example, first-hand news is often reported in the local language and later translated to reach a global audience. If a news item is translated word for word without understanding its context, it can easily result in misinformation. மொழிபெயர்ப்பு என்பது சுலபமான வேலை அல்ல. ஒரு மொழியில் உள்ள கருத்தை கோர்வையாக மறுமொழியில் முன்வைக்க பல உத்திகளை கற்று உபயோகிக்க வேண்டும். எனவே திறம்பட எழுதி மொழிபெயர்க்கும் மாணவர்களை அடையாளம் காண தமிழில் யோசி தமிழில் வாசி என்ற ஒரு போட்டி நடத்தப்பட்டது. வாருங்கள் அவர்களின் கற்றல் பயணத்தில் நாமும் இணையலாம். நம் அன்றாட வாழ்வில் தாய்மொழியை விட ஆங்கில மொழியில் பேசுவது வழக்கமாகிவிட்டது. இளையர்களிடையே தமிழ் புழக்கத்தை வளர்க்கும் நோக்கத்தில் MediaCorp செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவினர் தமிழில் யோசி தமிழில் வாசி என்ற ஒரு போட்டியை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தனர். உமறுப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் நடந்த இந்த போட்டியில் சுமார் 100 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றார்கள். தமிழ் யோசி தமிழ் வாசி இந்த ஆண்டு நாங்கள் 4வது முறையாக இதை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்திக்கு சார்ந்த மொழிபெயர்ப்பு மாணவர்களுக்கு எப்படி அவங்க கற்றுக்கலாம், அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய குறிக்கோளே. மொழிபெயர்ப்பு என்கிறது எழுத்து வடிவத்தில் மட்டும் கிடையாது, பேசும்போது இயல்பான தமிழில் எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு இந்த ஆண்டு மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஆர்வமும் சரி தரமும் சரி மேம்பட்டுட்டு தான் இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியம். பெரும்பாலான மாணவர்களுக்கு தங்கள் ஆசிரியர் மூலம் இந்த போட்டியை பற்றி தெரிய வந்து பதிவு செய்தனர். பின்னர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு உத்திகளை கற்று ஆயத்தமானார்கள். என்னுடைய தமிழ் ஆசிரியர் முதல்ல இந்த போட்டி பற்றி எனக்கு சொன்னார். இந்த போட்டி பற்றி சொன்னக்கப்புறம் எனக்கு ஏன் அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா, மற்ற தமிழ் போட்டியோட இது ஒரு வித்தியாசமான போட்டியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஆங்கிலத்திலேருந்து தமிழ் சொற்களை மாற்றுறது, அது போல் நிறைய வித்தியாசமான இது இருந்தனால தான் நான் இந்த போட்டிக்கு வரலான்னு சொல்லி முடிவு எடுத்தேன். இந்த போட்டியை பற்றி எங்கள் ஆசிரியர் விரிவாக எங்ககிட்ட கூறும்போது நான் இதில் உடனே சேரணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டேன்.
பள்ளி நூலகங்களில் இருக்கிற தமிழ் புத்தகங்களை வாசித்து என்னுடைய தமிழ் வளத்தையும் மேம்படுத்திக்கிட்டேன் இந்த போட்டிக்காக. நம்மளோட குழுவில் மட்டுமே இருக்கக்கூடாதுன்றதுனால மற்ற நண்பர்களோடு பிரித்து ஒரு குழுவில் வந்து சேர்த்தாங்க. அது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஏன்னா மற்ற கல்லூரியிலேருந்து, அதாவது பாலி, ஐடி இந்த மாதிரி பசங்க, அதே சமயத்தில் என்னை விட செகண்டரி ஸ்கூல் மாணவர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் வந்து நிறைய நேரம் செலவழிக்கிறதுக்கும் எங்களுக்கு நேரம் கிடைச்சிது. அது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. மொழிபெயர்ப்பின் முக்கிய அம்சம் கருத்தறிதல். ஒரு வாக்கியம் அல்லது பத்தியின் கருப்பொருளை மையப்படுத்திதான் அதனை மொழிபெயர்க்க முடியும். செய்தித்துறையில் இருப்போருக்கு உலகின் வெவ்வேறு தகவல்களை உள்ளூர் மக்களிடம் சேர்க்கும் பொறுப்பு இருக்கிறது. உலகின் ஒவ்வொரு மொழிக்கும் மாறுபட்ட இலக்கண நடை உள்ளது. மேற்கோள்கள், பழமொழி, கலாச்சாரம் என அவை அனைத்திலும் வெவ்வேறு தனித்துவங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் உள்வாங்குவது எளிதான காரியமல்ல. பயிற்சியும் முயற்சியும் அவசியம். நம்ம முதல்ல அந்த ஆங்கில வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த ஆங்கில வார்த்தை எந்த சூழலில் பயன்படுத்தப்படுதுன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்படியே ஒரு தமிழை ஒரு சொல் இல்லாட்டினாலும் அந்த அர்த்தத்தை விளக்குற மாதிரி நம்ம தமிழை சொற்களை வந்து பயன்படுத்தி வரணும். ஆங்கிலத்தில் முதன்மையாக பேசி பழகும் மாணவர்களுக்கு தமிழாக்கம் செய்ய கற்றுத்தர இந்த போட்டி வழிவகுத்தது. இதில் 4 அங்கங்கள் இருந்தன. ஒரு செய்தி துடுக்கை தமிழாக்கம் செய்தல், உலக பிரபலங்களை நேர்காணல் கண்டு பின்னர் அதை மொழிபெயர்த்தல் என்று வித்தியாசமான முறைகளில் போட்டியாளர்களை சிந்திக்க தூண்டினர். ஏற்கனவே இதுபோன்ற விஷயங்களில் தனிப்பட்ட ஈடுபாடு இருந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். முதல் அங்கமாக பார்த்தீங்கன்னா ஆங்கில செய்தித்தாள்களை வந்து நம்ம தமிழுக்கு மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற அந்த அங்கம் வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் ஒரு அங்கமாக அமைஞ்சுது. இறுதி சுற்று யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சவால் மிகுந்த ஒன்றாக அமைந்திருந்தது. இந்த சுற்றை 20 மாணவர்கள் எதிர்கொண்டனர். அவர்களிலிருந்து 6 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வெற்றி பெற்றிருந்தாலும் பெறாவிடிலும் கற்றலுக்கு முடிவில்லை என்பதை பங்கேற்பாளர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். மொழிவளம் பெருக்கல் மட்டுமின்றி நண்பர் வட்டாரம் கூடவும் பேச்சுத்திறன் மேம்படவும் இது ஒரு சிறந்த தளமாக அமைந்தது. இப்போ தமிழ் படிக்கிற எங்களை மாதிரி மாணவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திறன்னு நான் பார்க்குறேன். இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து என்று கூறுவர். அது பள்ளி பாடங்களுக்கு மட்டும் பொருந்தாது. வேறு பல ஆற்றல்களையும் இளம் வயதிலேயே கண்டறிவதால் அந்தந்த துறைகளில் சிறக்க ஒரு பாதை அமைகிறது. இதற்கு சான்றாக முதல் 6 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தற்போதைய காலகட்டத்திற்கேற்ப செய்தி மற்றும் பத்திரிகை சார்ந்த ஒரு நவீன பயிலரங்கு நடத்தப்படவிருக்கிறது. பங்கேற்ற அனைவருக்குமே எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள். Identifying and grooming young talents is a gratifying process. Imparting language-based knowledge not only improves their skills, but simultaneously facilitates cultural preservation and ensures the survival of the language itself. கல்வியை தவிர வேறு பல தளங்களின் வழி மொழியும் மரபும் அடுத்த தலைமுறையினரை சென்றடைகின்றன. அப்படி ஒரு நிகழ்வை இந்த சிறு இடைவேளைக்கு பின் காணப்போகிறோம். Welcome back. You're watching Thalam Indian Beat. Our mother tongue holds a special place in many of our hearts. Those who move out of their native countries carry a piece of their identity in the language that they speak, and they put in their best efforts to pass it on to the next generations. In majority of such cases, mother tongues act as the bridge that connects individuals to their roots despite geographical distance. அடுத்தடுத்த தலைமுறையினரிடம் மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு சேர்க்க வெவ்வேறு உபாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் கதை சொல்லல். கதைகளின் வாயிலாக ஒரு கருத்தை கொண்டு சேர்ப்பது மிக சுலபம். இதனால்தான் குழந்தைகளுக்கு கதை சொல்லி வளர்க்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்படுகிறது. சிறுவர்களுக்கான நூல்கள், கேலி சித்திரங்கள் அனைத்துமே கதை வடிவத்தில் இடம்பெறுகின்றன. அந்த வயதில் நாம் கேட்ட படித்த கதைகளும் கதாபாத்திரங்களும் ஓரளவிற்கு நம் கற்பனைக்கு உட்பட்டவையாக இருந்தன.
Such imaginations are brought to reality through the nuanced art of acting. Whether in stage dramas or movies, watching a scene unfold makes it easier to connect with the story. In this process, we subconsciously imbibe the language as well. The Singapore Malayali Association capitalizes on this to attract second-generation Malayalis to their annual homegrown drama production, Nataka Mela. புராண கதைகள், சமூக நலன் ஒன்றிய கருத்துகள், நெறிமுறைகள் போன்றவற்றை மேடை நாடகம் வழி அவர்களின் தாய்மொழி மலையாளத்தில் வழங்கி வருகின்றனர். 7ஆம் ஆண்டாக இடம்பெறும் இந்த நிகழ்விற்கு நாமும் செல்லலாம், வாருங்கள். The Indian state of Kerala boasts a rich history of street plays and stage dramas. Today, the mode of presentation and setting of plays have become theatre-centric, with key production elements being digitized. However, cultural values remain the core of these stage shows, targeting youths who have spent most of their lives outside of Kerala. Many passionate creatives are working towards keeping this age-old art alive, among which is the Singapore Malayali Association that recently held the 7th edition of Nataka Mela, an in-house drama production. The objective of Nataka Mela is basically introducing the language to young generation. Second, introducing characters whom we haven't heard about much from epics, as well as the third objective is getting social subjects. The young ones, they connect with stories. So it is through stories that we try to engage the young ones and get them to understand our history, legends and so forth. So it's all about attracting them to the scene, to the drama scenes. Nataka Mela tells 3 stories on one stage. The first explores the lives of lesser-known characters from famous epics. This year's story was an excerpt from the epic Mahabharata, focusing on Hidimbi. Despite being born into a demon clan, she possessed honorable virtues. Her story addressed the nature versus nurture debate, highlighting that regardless of birth circumstances, one can choose to take the righteous path if they set their mind to it. The key takeaway for the audience was to put in the effort to know someone before passing judgments or attaching a label to their character. Since we are very specific from the Mahabharatam, I was asked to do a research on the character, what are the things character do, or what are the backstories of the characters. Malayalis are a minority in Singapore, so it's very nice to see them do a stage drama in Singapore. So and it's very interesting that they bring in new topics, new themes year after year, and I think they have been doing this for quite a number of years, which makes it really very special, and I think people are enjoying. That's why they keep coming back. The next 2 segments of Nataka Mela reflected pressing social issues. Presented as a thriller, this year's second drama, Renuka, spoke about how toxicity and control in a relationship are often misconstrued as protectiveness, leading to lethal outcomes. With the unfolding of every twist, the spotlight was on obvious warning signs that were overlooked due to trust, an emotion that was weaponized by the perpetrator. First of all, it should be entertaining for the audience who come, and they have to enjoy the evening. Apart from that, they should be able to connect to the cultural ethos for the Malayali community, because these dramas in some way represents the cultural, socio-economic related issues of especially in the Malayali communities and in the southern state of India, Kerala. The third story, Ayush Kalam, was a family entertainer. It addressed legacy planning, a subject that might not seem best suited for comedy, but the blend of wit and emotions conveyed an important message with a lot of ease. It's my first time, and first of all, congratulations to the whole cast and crew to pull off something of this sort. I thoroughly enjoyed every bit of it, and it's like, it takes a lot of courage, talent and dedication to pull off something of this sort. So yeah, it's commendable. In an age where OTT is gaining popularity, most people opt for streaming platforms over traditional channels. OTT is of course a very good platform, but stage drama gives a more opportunity for artists to display their talent more nicely, and then it also gives us more entertainment, and it's a very nice thing to enjoy it in real life as well.
Nataka Mela is a complete in-house package. Writers, directors, technicians and actors are all members of the Singapore Malayali Association who have taken their time out to be a part of this production. Some of them are students and the rest have their day jobs, and yet each one of them has volunteered to contribute to this annual event. I think the biggest challenge with any theatre drama is sacrificing all your weekends for practices and rehearsals. That will take up a lot of your time, and that means sacrificing a lot of family time and other activities also. Stage shows bring together people of all ages and creeds, not just for entertainment, but to provoke social thinking as well. Nataka Mela is a treat for such theatre enthusiasts and a step in the right direction to promote the Malayalam language and advocate social change through storytelling. நிகழ்ச்சிக்கு வந்தோம் கண்டு கழித்தோம் என்று மட்டுமில்லாமல் அதிலிருந்து நம் வாழ்க்கைக்கு உபயோகமாக எதை எடுத்துச் செல்லலாம் என்று சிந்திக்க வைப்பதும் ஒரு நாடகத்தின் வெற்றிக்கு அடையாளம் இல்லையா மாலினி? Most definitely. Entertainment is a game changer, no doubt. In addition to that, a few takeaways would mean time better spent. Next, we bring to you another event that left participants with a handful of experiences and unlocked new opportunities right after this break. இடைவெளிக்கு பின் மீண்டும் இணைகிறோம். மாலினி, நீங்கள் அடிக்கடி புது புது விஷயங்கள் செய்வதுண்டு தானே? Well, perhaps not as frequently as I'd like to, but yes, I'm always on the lookout to try out new things, pick up a few skills here and there, but it doesn't just stop there. In fact, that's just the starting point. Exploring and experimenting open endless possibilities, facilitating creativity and critical thinking, and doing it with a group of like-minded individuals makes it all the more engaging and motivating. புதிய விஷயங்களை செய்ய முற்படும் போது நமக்குள் புதைந்திருக்கும் திறன்களை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதிலும் விளையாட்டுகளின் மூலம் ஒழுக்கம், உணர்ச்சிகளின் மீது கட்டுப்பாடு, தோழமை, ஆரோக்கியமான போட்டித்தன்மை, தன்னம்பிக்கை, உடல்நலம் என பலவற்றை இயல்பாக பெற முடிகிறது. The Spot initiative by Sinda Youth Club focuses on providing novel experiences to Indian youth through sports and games. However, the focus here is not competition but camaraderie. Wins and losses are temporary, but the interactions and connections made stay. Beyond Spot, this initiative promises to be the first step towards self-discovery. Come, let us hear what the participants have to say. எந்த ஒரு பணியிலும் தனித்து செயல்படுவதை விட ஒரு குழுவாக செயல்படும் போது அதன் மேல் அதிக நாட்டமும் ஈடுபாடும் ஏற்படுகிறது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பல. இதை மையப்படுத்தி ஸ்பின் என்ற திட்டத்தின் கீழ் விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகளை சிண்டா அமைப்பின் இளையர் சங்கம் மாதந்தோறும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் பூப்பந்தாட்ட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பலரும் பங்கெடுத்து பலனடைந்தனர். Our sports initiative program SPIN started when we wanted to create an avenue for our youth to de-stress. In this very highly stressful world for them, we wanted to give them a chance to come together to experience sports with each other. And what we've realized over the years, beyond just the healthy living and de-stressing, target, we also managed to build good networks among the youth. They have good friendships, and they've taken these friendships beyond just the SPIN program into their lives and other social circles as well. இன்றைய அதிவேக வாழ்க்கை சூழலில் பலரும் தங்களுக்கென்று நேரம் ஒதுக்க மறக்கின்றனர். படிப்பு, வேலை என்று அயராது ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உதவிகரமாய் அமைந்துள்ளது. முன் அனுபவம் இல்லாவிடிலும் நேரடியாக வந்து விளையாடி மகிழ இதை ஒரு நல்ல வாய்ப்பாக காண்கின்றனர். விளையாட்டு மூலமாய் கிடைக்கும் ஆரோக்கியம் மட்டுமின்றி புதிய நண்பர்கள், மன நிம்மதி என பிற நன்மைகளையும் பெறுகின்றனர். வாரத்தில் நான் என்எஸ்ல இருக்கனால வீக்கெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸோட பேசி புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கனால இது கொஞ்சம் நல்லா இருக்கு. வீட்டில் இருந்தபடியே கைபேசி அல்லது கணினியை பயன்படுத்தும் இந்த தலைமுறையினர் மத்தியில் வெளியே சென்று சக நண்பர்களோடு நேரடியாக பேசி பழகி விளையாடும் வழக்கம் குறைந்தே வருகிறது. புதிய நபர்களை சந்திக்கும் போது அனைவருடனும் உடனடியாக பேசி பழக சிலருக்கு நேரம் எடுக்கும். இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அந்த தயக்கத்தையும் பதட்டத்தையும் உடைத்து தன்னம்பிக்கை பெறுகின்றனர்.
தங்கள் நட்பு வட்டாரத்தையும் அதிகரித்துக் கொள்கின்றனர். மேலும் இதுபோன்ற இந்திய அமைப்புகள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் தாய்மொழியில் பேசும் வாய்ப்பும் கூடுகிறது. இப்போது இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கைத்தொலைபேசியிலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தால் அவங்களால பேச முடியும், மற்றவங்களோட பழக முடியும். புதிதாக ஒரு விளையாட்டிலோ கலையிலோ ஈடுபடும் போது நமக்கே தெரியாமல் நமக்குள் ஒளிந்திருக்கும் திறன்களை கண்டறிய முடிகிறது. புதிதாய் ஒருவரை சந்தித்து உரையாடும் போது வெவ்வேறு கோணங்களிலிருந்து சிந்திக்கும் ஆற்றல் வளர்கிறது. இது போன்ற புதிய அனுபவங்களில் ஒருவரின் கவனம் செல்லும் போது அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள் மற்றும் அவற்றை சார்ந்த யோசனைகளிலிருந்து ஒரு இடைவேளை கிடைக்கிறது. வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்திலிருந்து அணுக தோன்றுகிறது. நான் வாழ்க்கையிலேயே ஒரு 5 times தான் பேட்மிண்டன் விளையாடிருப்பேன். ஸோ அதனால் இந்த தடவை ஓகே நம்ம ஒரு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரலாம், ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால வந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கே மேபி தெரியலாம், லைக் ஓகே ஆக்சுவலி எனக்கு பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் வந்து அவங்களால க்ரோ பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு விளையாட்டு சார்ந்த நிகழ்வு என்றாலும் இதன் மூலம் ஒழுங்கமைக்கும் திறன், தலைமைத்துவ பொறுப்புகள், கருத்து பரிமாற்றம், வெளியுலக விழிப்புணர்வு என அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வேறு பல வாய்ப்புகளையும் பாடங்களையும் பெறுகின்றனர். புதிய தொடக்கங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் ஓர் ஆரம்ப புள்ளியாக அமைகின்றன. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்துட்டு இளைஞர்களோட தன்னம்பிக்கைக்கு ரொம்ப நல்லது. இந்திய இளைஞர்களை இணைக்க விளையாட்டு ஒரு சிறந்த தளமாக இருக்கும் என்று இந்த முயற்சி எடுத்துக்காட்டுகிறது. இளைஞர்களை கவரும் விதத்தில் ஒவ்வொரு மாதமும் புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தி அவற்றில் புத்தாக்க அம்சங்களை உள்ளடக்கி ஏற்பாடு செய்து வருகின்றனர். இளைஞர்களிடமிருந்தும் இதற்கு சிறப்பு வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த முயற்சி இனிதே தொடரவும் விரிவடையவும் எங்கள் வாழ்த்துகள். மாலினி, இணைப்பு என்ற இந்த சொல்லிற்கு எவ்வளவு தாக்கம் இருக்கிறது இல்லையா? Of course, Suganti. We are social beings deeply reliant on connections and creating interpersonal relationships. Once we have our list of likes, dislikes, and belief systems, we start seeking like-minded company. But at some point, things begin to appear stagnant. With exposure to unconventional ideas, we begin to step outside of our viewpoint. This leads us to amending the original list, and the cycle repeats itself all through life. புதிய அனுபவங்களை நாடி செல்வோம், பழக்கப்பட்ட செயல்களையும் புதிய பரிமாணத்திலிருந்து அணுகுவோம். இந்த சிந்தனையுடன் இன்று உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். Do write to us if you know of any events that are beneficial to the Indian community and would like to feature them on our show. Until we meet you again next week, signing off, this is Suganti, Malini. இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.